வேண்டும். நான் டக்கு டக்கு என்று பதில் உரைப்பேன். ஓய் இருந்துட்ட போதிலும் நாட்டுக்கு நாடி நாடி பெரும் புகழும் பெருமை சிறந்த இந்த நகரத்தின் பெயர் என்ன? மகாராஜா மேற்கு ஏமனூர். மேற்கு ஏமனூர் என்றால் தாய்வலையும் தங்களாடி பொன்வலையும் புண்ணிய நகரம். நம்மளை போல நாடு இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு மச்சமான நகரமாகும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாம தாங்க நக்கிட்டு போனோம். இந்த மச்சமான நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய அனாதை பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவர்களும் அலை கடல் போல் நிறைந்து கொண்டிருக்கின்றார்கள். கடல் போல் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் எதற்காக, என்ன காரணம், எதற்காக இங்க நிறைய வேண்டும்? மகாராஜா மாரியம்மா திருவிழா போட்டுச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. இந்த யமனூரில் இழந்த அருள் புரியும் சிறிதாசிரி அகிலண்ட கோடி பிரபந்த நாயகி, அதாவது சக்தி மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு பெங்களூர் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு எப்படி என்றால் ஆனாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் ஒரு திரளான தெருக்கூத்தாக அரங்கேற்றம் செய்து இன்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நண்பா, அப்படி இந்த பெங்களூர் மாரியம்மனுக்காக அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்ன? ரங்கண்ணா, என்ன நாடகம் எனக்கு தெரியல. பகவான் வைகுந்தம் என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். அப்படியா? இந்த பெங்களூர் மாரியம்மனுக்காக இந்த அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம், அதாவது பாண்டவர் சொர்க்கம் பகவான் வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய நாடகமாகப்பட்டது. பெரியவர்களால் நியமித்து அவள் சிறியவர்களால் நடத்தி வருகின்றோம். நாடகத்தில் அதாவது தாளப்பிழை, மேலப்பிழை, சுதிப்பிழை நம்ம பேசக்கூடிய நாவாகப்பட்டது தவறாகப்பட்டாலும் வெடிய முப்பதும் ஆண்டு அமர்ந்திருந்து கெட்ட கதையாக இருந்தாலும் மொட்ட முடிவாக கேட்க வேண்டும் என சொல்லி இம்மகச்சபைக்கு தாழ்ந்த அப்படி பகவான் வைகுந்தம் தரபர் சொர்க்கவாசம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நீங்க முதல்ல வேலை விட்டு வந்திருக்கிறீங்களே, நீங்க யாரு? உங்களுடைய பேர் என்ன? உங்களுடைய பூர்வீகம் என்ன? அப்படி என்று ஒண்ணு கூட சொல்லுங்க. இல்ல ஒண்ணு கூட உலக சொல்லுங்க. ஒண்ணு கூடாது இருந்த வயிறு உப்பி செத்து போகணும். ஆமாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லாத படுத்திருந்து எழுத்து கூட்டிட்டு வந்தீங்க. எழுந்துட்ட போது இப்படி நான் இந்த நேரம் நான் வேலை விட்டு நான் இந்த நேரம் விளையாட வேண்டும் என்றால் இந்த பெங்களூரு மாரியம்மன் அருள்னால, ஏனென்றால் இந்த பெங்களூரு மாரியம்மன் அருள்னாலதான் நான் இந்த நேரம் விளையாடி கொண்டிருக்கின்றேன். சுத்தி 3 ஊசி போட்டாங்க. சொப்பனை சுத்தி இல்ல, நானே முறைக்கு படுத்து கிடந்து கூட வந்து எழுப்பிட்டே இருந்த பொழுதுக்கும் சரி என்ன பண்ண முடியும்? அப்படி இருந்த பொழுது என் நாடகத்தில் நான் வந்திருக்கிற பொழுது என் கொலை கோத்திரம் என்ன இதோ சொல்ல வருகின்றேன். அப்படியே ஒவ்வொன்றாக சொல்லுங்க.
மகாராஜா குருநாடு குருகுலம் ஆஹா குருகுலம் ஐவர்கள் ஆ 14 சந்திரர்களும் ஆஹா பாண்டவர்கள் 5 ராஜாக்கள் ஆ பாண்டவர்கள் 5 ராஜாக்களிலும் ஆ பங்கினி மாதத்திலே பிறந்தவன் ஆ 11 பேர் படித்தவன் ஆஹா என் பெயரோ ஆ பார்த்திவா அர்ஜுனா என்று தெரியுமா எப்படி பெரியோ அர்ஜுனன் அர்ஜுன மகாராஜனுக்கு அர்ஜுன மகாராஜனுக்கு ஏய், மகாராஜா என்னடா கையை ஒரே வாட்டமாக போய் கொண்டிருக்கிறது மாரியத்ரோமிக்கு நம்மளத்தாங்க வான வேடிக்கை கூப்பிட்டுருந்தேன் அப்படியா அதனால கை வாட்டம் அப்படி அண்ணா ஆ இறந்துட்ட போதிலும் பரவாயில்லை. என் பெயரோ அர்ஜுனனாக இருந்துட்டாலும் அப்படி அர்ஜுனா இருந்துட்டாலும் ஆய், இந்த அர்ஜுனனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு அப்படியா அண்ணா என் பெயர் அர்ஜுன மகாராஜனாக இருந்துட்டாலும் ஆ 10 மாதம் ஆ 3 நாள் சுமந்து ஆஹா 3000 சிவகள் ஆடி 3000 திசை விநாயகர்கள் நாடி ஆடி நாடி இந்த அர்ஜுனனை பெற்ற தாய் தந்தை யார் என்று கேட்கின்றார் ஆமாங்க நண்பா இதை சொல்லி வருகிறேன் ஐயோ, என் அகிலாத நாடி.
தெரியுமா? யாருங்க? தாயு குந்தி வந்தார் என்று சொல்வார்கள். ஆஹா. அண்ணா, அப்படி குந்தி வந்தாரிக்கும் குந்தி வந்தாரிக்கு என் தந்தை யாரோ பாண்டு மகாராஜன். அவருடைய தந்தையார் பாண்டு மகாராஜன். குந்தி வந்தாரிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் நாங்க எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? எத்தனை பிள்ளைகள்? ஏய், அப்படி சொல்லிக் கொண்டிருந்தார். ஆமாங்க, இப்படி வரவேற்கும் போது அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். கதை நிறைய கிடக்குது. சம்பவம் நேரமாகின்றது. ஆமாங்க. அப்படி குந்தி வந்தாரிக்கும் பாண்டு மகாராஜனுக்கும் 5 அரசர்கள் பிறந்தோம். அப்படி 5 அரசர்கள் பிறந்து எங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமாடா? மகாராஜா என்ன தந்தையார் பாண்டு மகாராஜன் மஞ்சள் வடிந்து வண்டலோக சேர்ந்தார். செத்து படித்து சுமபதி சேர்ந்தார். நண்பா, அப்படி வாண்டு படித்த மண்டலோக சேர்ந்தோடனே செத்து படித்து சுமபதி சேர்ந்தோடனே என் தாய் என்ன செய்த தெரியுமா? இந்த மக்களை நாம எப்படி வைத்து வளர்த்துவதென்று எங்களை எங்கே அழைத்து சென்றார் தெரியுமா? எங்கே அழைத்து சென்றார்கள்? அசுராபுரம் நாட்டிற்கு என்னுடைய பெரியப்பா
தெரியுமா? என்ன செய்தார்கள்? இதோ நாட்டை பாகம் பிரித்தார்கள். எப்படி? எப்படி? பாண்டவர்களுக்கு 5 ஒரு நாடும், துரியோதனாதிகள் 100 பேருக்கு ஒரு நாடும் பிரித்து கொடுத்தார்கள். அப்படி கொடுக்க பொழுது பொறாம முடித்த துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? இப்படியே விட்டால் பாண்டவர்களை நாட்டிலே வந்து ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதோ பண்டைத்தால் மகளியாடி பாட வனவாசம் ஓட்டி வைத்தான். சூழலால் மகளியாடி நோக்கி செய்தான் பாண்டவர்களை. அப்படி என்னுடைய மாமனோட கிரமனால 12 வருட வனவாசமும் ஓராண்டு 5வது மாசம் வனவனாக இருந்து வந்த நாடு கேட்கும் நாடு கொடுக்க மறுத்தான் துரியன். அப்படி அனைவற்ற பேர்களும் விட்டு நாடு கேட்க வருது நாடு கொடுக்க மறுத்தான். அப்படி நாடு கொடுக்க மறுத்து விட்டாலும் என்ன செய்தான் தெரியுமா? அந்த பாவியாகிய பாண்டவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் தகிரமற்ற பாலராக இருக்க வேண்டும். எங்களால சரிவரியாக போர் புரிந்தால் பாண்டவர்களுக்கு பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு பார்க்கலாம் என்று தெரிவித்தான். அப்படி மாமனுடைய இடைவெளியில 10 மற்றும் 18 நாள் பாரத போர் துவக்க செய்து இந்த பாரத போரில் துரியோதன படைகள் அணிவற்றவர்களும் என்று என் அண்ணனாக தருமருக்கு இந்த அஸ்தினாபுரம் நாட்டை பட்டத்தை சூடி வைத்து 36 ஆண்டு காலமாகிவிட்டது. இந்த 36 ஆண்டு காலத்தில் இதோ இந்த அஸ்தினாபுர நாட்டில் என் அண்ணனாகப்பட்ட தருமர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி தருமர் அரசாட்சி செய்யும் காலத்தில் நாங்களோ நாடு நாடாக சென்று ஏதோ நாட்டினுடைய குடிமனைகளை சுகசேமமாக மாற்றி வருகின்றோம். அப்படி இருந்த போதிலும் இருந்துட்டாலும் இச்சபைக்கே என்னை அழைத்த காரணம் என்ன? மகாராஜா, ஏதோ விஷயமாக உங்களுடைய அண்ணனாகிய தர்மபுத்திர மகாராஜன் அழைத்திருக்கிறார். அப்படி சென்று பார்ப்போம்.